சித்தி, சார் டீல முடிக்கிற மாதிரி தெரியல. சார் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் ஒரு கை பாக்குற சாரு ஏன் இழுத்து அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நீ சார் கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. எந்த எவிடன்ஸ் இருக்க கூடாது. வந்ததுக்குள்ள அடையாளமே இருக்க கூடாது. சார் டீல முடிக்கிற மாதிரி தெரியல. நாம முடிச்சிட வேண்டியதா. ஒருவேளை நாளைக்கு சார் நம்ம கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாரை பத்தி தெரிஞ்சோ நாம இந்த காரியத்தை பண்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா கடைசியா சார் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஏன்னா அவன் நல்லா சாருக்கு பச்சைமாயிட்டா. சார் வாயாலே முடிச்சிருங்கன்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சார் பாத்துக்கிடுவாரு. நாமெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணணும்னா சாரே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நிப்பாரு. வேண்டாம். இல்ல, சார் முடிக்கிற மாதிரி தெரியல. அவர் முடிக்கலன்னா இதுக்குள்ள முடிச்சிருப்பாரு. இப்படி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு. வேண்டாம், நீ முடிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த காதாமரி முடிச்சிருவா. என்ன இருத்தவன்னு உசோட இருக்கதே தப்பு. எப்ப அவ என்ன இருத்தாளோ அப்பவே உசோட இருக்கக்கு தகுதி இல்லாம போயிட்டா. நீ வேலைய முடி. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சித்தி, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். சித்தி, 1 கோடி 2 கோடி சொத்து இல்ல, பாத்துக்கிடுங்க. பல கோடி சொத்து நம்ம விட்டு போயிடும். கவனமா இருங்க. சார பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சு நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறது தப்பு. பல கோடி அனாமத்தா போயிடும் சித்தி. ஐயோ, சரி, நீ கடைசியா சார் கிட்ட பேசி பாரு. அவர் என்ன சொல்றான்னு பாரு. பார்த்துட்டு இல்ல வைக்கண்டா பாத்துக்கலாம்னு ஏதாவது சொன்னறணும். நீ முடிச்சிரு. ஆனா எந்த எவிடன்ஸ் இல்லாம நான் பாத்துக்கிட்டேன். ஏதாவது பிரச்சனையில மாட்டினா கூட அப்போ சார் நம்ம பக்கம் தான் இருப்பாரு. பிரச்சனை இல்ல. அந்த பக்கம் சாயவே மாட்டாரு. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் பகை இல்ல, 20 வருஷம் பகை. சத்தியமா சாரு அந்த சைடு போகவே மாட்டாரு. அந்த சைடு சப்போர்ட்டா இருக்கவே மாட்டாரு. அவங்க சைடு நியாயமே இருந்தாலும் சார் அந்த பக்கம் போக மாட்டாரு. தைரியமா வேலைய பாரு. ஓகே சித்தி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். சார் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்ச உடனே நான் பேசுறேன். ஏன், என்ன ரெஸ்ட்? தெரியல சார், ஈவினிங் பிளேட் பிடிச்சி எங்க போனாங்க எங்கன்னு தெரியல. எங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னா நீங்க அவரை ஃபாலோ பண்ண வேண்டாமா? அதுக்கு தான உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். அவர் என்ன பண்றாரு யாரு பண்றான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ காணிக்கணும். ஒரு நொடி கூட அவர் அந்த சைடு திரும்பிட கூடாது. 20 வருஷம் பாதுகாத்தேன். நீங்க ஒரு நொடியை தவற விட்டுறீங்க போலக்க. இனி அவர் என்ன பண்றாரு யாரு பண்றான்னு கண்காணிக்கிறதா உன் வேலை. சொல்லிட்டேன் பாரு, இந்த கோதம்பரி பத்தி நல்லா தெரியும். அதிகமா பேச வச்சிராத. சித்தி, சத்தியமா சார் அந்த பக்கம் போகவே மாட்டாரு. ஏன்னா நீங்க தான் மனசுல அவ்வளவு வெறுப்பு விதைச்சிருக்கீங்களே. அதுக்கப்புறம் எப்படி? அதுக்கானதுன்னு உலகத்திலே சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறமும் சார் அந்த சைடு போவாங்களாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க சொன்னது அப்படி. அதனாலதானே 20 வருஷம் பகையா இருக்குது. இல்லனா என்னைக்கோ சேர்ந்து இருக்குமே. நான் அஸ்திமாரம் எப்படி போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, நீ வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஆனா ஒண்ணு, நாளைக்கு விடுத பொழுது அவளுக்கு இருக்க கூடாது. ஓகே சித்தி, நான் பாத்துக்கிறதே. இப்ப சார் உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எந்திரிச்ச உடனே நான் பேசுறேன். பேசிட்டு சார் இந்த டீலுக்கு ஒத்துறலனா நம்ம முடிச்சிடலாம். நம்ம இந்த டீல முடிக்கலனா 6000 கோடி நம்ம கையை விட்டு போயிடும். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார், அவங்க டீலுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. முடிச்சிடலாமா சார்? முடிச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா? அங்க இருந்து திரும்ப ஒருத்தவங்க வரமாட்டாங்க என்ன நிச்சயம் இருக்குது. ஒண்ணு போனா இன்னொன்னு வரதுக்கு ரெடியா வச்சிருக்கா அந்த அன்னக்கிளி. ஒன்ன உசுர கொடுத்துச்சுன்னா அடுத்த உசுர கொடுத்துருக்கு தானா வரும். அந்த அளவுக்கு வச்சிருக்கா அன்னக்கிளி. எந்த பொண்ணுக்கு எந்த பம்புக்கு யாரு கண்டா? இவளே இந்த போடுறா. இவளை போட்டு தள்ளிட்டு இன்னொத்தி வந்து அவன் நம்ம ஆட்டி படைக்கிறதுக்கா? வேண்டாம், நான் பாத்துக்கிறத. அது மட்டும் இல்ல, ஒரு வேலை அவ வளர்த்த பிள்ளைகள் வரட்டா அன்னக்கிளியே களை இறங்குவா. அவ களை இறங்க கூடாதுன்னா நான் இத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ மட்டும் களை இறங்கிட்டா நாம இருக்காலும் தெரியாம போயிருவா. அன்னக்கிளி அமைதலா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜ்யம். நானே அந்த அன்னக்கிளி எதுக்கு அமைதலா இருக்கா, எதுக்கு அடங்கி போயிருக்கா, அவ அடங்கி போயிருக்காளா இல்ல பதுங்கி போயிருக்காளான்னு தெரியாம இருக்க. அவ காலம் இறங்குனா நாம இருக்காலும் தெரியாம போயிருவோம். அவ களை இறங்க கூடாது. அவ களை இறங்காம பாத்துக்கிற வேண்டியதான் உன் வேலை. வந்திருக்கவா எங்க போறா என்ன செய்யற மட்டும் தேவைப்பாரு போதும். அவளை ஒவ்வொரு அசைவும் கண்காணி, அது போதும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த காதாம்பரி பேச்ச கட்டையில போட்டு தள்ளிட்ட அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இல்ல சார், இல்ல சார், கோதாம்பரி ஒரு முட்டாள். அவளுக்கு கோவப்பட மட்டும்தான் தெரியும். அவளெல்லாம் அன்னக்கிளி புள்ளன்னு சொல்லதுக்கு வெக்கக்கேடு. வந்திருக்கவளை என்ன செய்யணும் யாரு செய்யணும்னு எனக்கு தெரியும். டீலுக்கு சம்மதிக்க வைப்ப இல்ல அவளே சம்மதிப்பா. அந்த அளவுக்கு பண்ணணும்.
எதிரி நம்மளை கண்டு பயப்படணும், நாம எதிரியை கண்டு பயப்படக்கூடாது. எதிரியை எப்படி பயங்காட்டலாம் மட்டும் பாரு. சார் அவதான் உசுருக்கு பயப்படவே இல்லையே, அதான் தூக்கு மேட எனக்கு பஞ்சமத்த மாதிரின்னு சொல்றாளே, அவ சாவெல்லாம் பார்த்துதான் சார் வந்திருக்கா. சார் சாவை பார்த்து பயப்படுறவங்களுக்கு நம்ம சாவை கட்டி பயங்காட்டலாம், இவதான் சாவதுக்கு அஞ்சதா இல்லையே, அப்ப எப்படி சார்? எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு வீக்னஸ் இருக்கும். இவன் வீக்னஸ் என்னன்னு பாரு. இவனோட வீக்னஸ் அவ மாமியார் தான் சார். பிள்ளைங்க கூட இல்ல, கெட்டின புருஷன் கூட இல்ல, அவ வீக்னஸ் அவ மாமியார் தான். அன்னக்கிளி அன்னக்கிளியெல்லாம் நம்ம நெருங்க முடியுமா சார்? ஏன் நெருங்க முடியாது? நெருங்குவேன், கோடிய சீக்கிரம் நெருங்குவேன். வீடு வரைக்கும் போயிட்டல அன்னக்கிளே, உனக்கு இருக்குது என் கையால தான் உனக்கு எல்லாமே. அந்த அன்னக்கிளி என்ன பண்ணணுமா நான் பாத்துக்கிறேன். இவா வீக்னஸ் அன்னக்கிளி தானே, அன்னக்கிளி வச்சு மிரட்டு. சார் அதுக்கு இந்த பொண்ணு மசையிலனா மசைவா, அவ ஃப்ரெண்ட்ஸ் தூக்கு. 2 பேரும் இருக்காங்க, யார் யார் ஒத்தி தூக்கு. நான் எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இவளுக்கு உசுரான், அவங்களுக்கு ஒண்ணுனா இவளால தாங்க முடியாது. 2 பேர்ல யார் யார் ஒத்தி தூக்கு போ. சார் 2 பேர்ல ஒருத்தி புருஷன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சார். அதுக்கு என்ன சார்? அவனை பத்தி நாங்க விசாரிச்சோம் சார், அவன் இந்த குடும்பத்துக்காக தான் இப்படி எல்லாம் இருக்கான். ஆனா உண்மையில அவன் சுயரூபமே வேற சார். சார் அந்த குடும்பத்தை பத்தி முழுசா அலசி ஆராய்ச்சிட்டோம். அன்னைக்குலயும் ஒவ்வொருத்தரையும் சும்மா எல்லாம் தேர்ந்தெடுக்கல, அப்படி பொறுக்கி எடுத்திருக்காங்க சார். தனக்கு வேண்டியவங்கள பொறுக்கி எடுத்திருக்காங்க சார். அந்த மதன் இல்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அது மட்டும் இல்ல இப்பவும் அவனை பார்த்தா ஒரு ரவுடி கூட்டமே பயப்படுது சார். அவன் கூறி வச்சு சுட்டாமன்னா 1 இன்ச்சு கூட நவலாதான் சார், பர்ஃபெக்டா சுடுவானா சார். அப்புறம் தினேஷ் சார், அவனுக்கு இல்லாத செல்வாக்கே கிடையாது, ஆனா வீட்டுல தான் அவன் சாது, வெளியில வேற. அவனுக்கும் எல்லா சகவாசமும் இருக்கு சார். என்ன பிசினஸ் பண்ணது என்ன சாதாரண விஷயமா சார்? அவனுக்கு நிறைய செல்வாக்கு சார், கோடிக்கணக்கான சொத்து. அவனையும் நாம எதுவும் பண்ண முடியாது சார். அன்னக்கிளி பயங்கரமா பொறுக்கிருக்காள. ஆமா சார், யார் யார் தனக்கு வேணுங்கிறத பார்த்து கரெக்டா பொறுக்கி எடுத்துருக்காங்க சார். அப்புறம் குமாரி, அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு தோட்டம் ஒண்ணுதான் உலகம், அவன் மேல எந்த கண்ணு படக்கூடாது. தெரியும், காதம்பரி மேடமும் அதுதான் ஆர்டர் போட்டுருக்காங்க, குமார் மேல கை வைக்க கூடாதுன்னு. அப்புறம் கிஷோரு கமிஷனரு, நம்ம நெருங்க கூட முடியாது. அவனை தொட்டா வேற விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்துடும். அவனை தொடக்கூடாது. ஆனா ஒண்ணு சார், அவனை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா. பொண்ணா? கிஷோரை தேடியா? ஆமா சார், தேன்மொழி MBBS படிக்கிறதுக்காக வந்திருக்கா. கிஷோரே அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வேணும்னு அட்டம் படிச்சு வச்சிருக்கு இந்த அன்னக்கிளி. அன்னக்கிளி சேஷனா? அப்ப அதுல ஏதாவது வில்லங்க இருக்கணுமே. அன்னக்கிளி அந்த பொண்ணை கூட்டு வந்தா? ஆமா சார், ஆமா சார், காதாம்பரி மேடத்துக்கிட்டே அவதான் என் மருமகானு அடிச்சு பேசுறாங்க. அப்போ வில்லங்க அவகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். அன்னக்கிளி சும்மாலாம் உன்னை செலக்ஷன் பண்ண மாட்டா. அவளை பத்தின முழு விவரம் எனக்கு வேணும். அதுவும் கிஷோருக்கு கட்டுறானா சாதாரணமா இருக்காது. அப்புறம் ஆதிரா, அப்புறம் தருணி, அதான் நம்ம மேடமோட பொண்ணு, அவ லவ் பண்ற பையன். அதை விட்டு அது நமக்கு தேவை கிடையாது. சரி, அந்த தருணுக்கு அம்மா கிடையாது, தங்கச்சி மட்டும்தான். அது அவ கிட்ட மாட்டேன்னு சொன்னான், ஆனா திடீர்னு சம்மதிச்சிருக்கான். அந்த உள்நோக்கமும் இன்னும் வரைக்கும் தெரியல. காதாம்பரி மேடமும் அதுதான் சொல்றாங்க, சம்மதிக்க மாட்டேன்னு திடீர்னு சம்மதிச்சிருக்கான்னா அது அவ பழி வாங்குறதுக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு. அதையும் கொஞ்சம் முழுசா கவனி. ஆமா சார், எங்களுக்கு சந்தேகமே அதான், கெட்ட மாட்டேன்னு விரட்டி அடிச்சான். அப்படி இருக்கும்போது திடீர்னு சம்மதிச்சு, அதுதான் சந்தேகமா இருக்கு காதாம்பரி மேடத்துக்கு. காதாம்பரி பழி வாங்க கூட இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் மீனா குட்டி, அந்த குடும்பத்துக்காக உசிரையே கொடுப்பா. குமார் ஒய்ஃப், நான் அவரோட பேக்ரவுண்ட் ஒன்னும் சரியில்லை சார். நெக்ஸ்ட் தமிழ் வில்லங்க பிடிச்சவா சார், அவளை தூக்கு, அவ கதையை முடிச்சிரு. டேய், நான் எப்படி ராக்கெட் விடுறேன்னு மட்டும் பாருங்களேன். டேய், பாத்து விடுடா. டேய் திலிப்பே, அதுல தீ வருது. டேய் திலிப்பே, கவன. அண்ணா, பயமா இருக்கு, சீக்கிரம் போடுங்க. அண்ணா, சூப்பர். எது பண்ணதா இருந்தாலும் கவனமா பண்ணுங்க. அண்ணா, சீக்கிரம் போடுங்க. இப்ப பாருங்களே, எப்படி வெடிக்குது.
வச்சிருக்கேன். எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம புது வீட்டுக்கு போகலையா? வேண்டாம். குமாரப்பா 2 நாள் நம்ம இந்த வீட்ல தான் இருக்க சொல்லிருக்காங்க. எதுக்குமா? தெரியலடா. 2 நாள் இங்க தான் இருக்கணுமா. குமாரப்பா அங்க தான் இருக்காங்க. இங்க நல்லா தான் இருக்குது. இங்கே இருப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கூட புது வீடு பிடிக்கலையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆமா. இது சூப்பரா இருக்கு. இங்க தான் நல்லா இருக்கு. அட கடவுளே. ஆமாமா. இங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப இனிமேல் குமாரப்பா நாமல அங்கே இருப்போமா? சரிமா. என் தங்கங்களா. சரி அம்மா உங்களுக்காக சோறு பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க. அம்மா லெக் பீஸ். உனக்கு அம்மா லெக் பீஸ் வைக்காம இருப்பேனா? என் செல்லத்துக்கு என் ராசாத்துக்கு நிறைய லெக் பீஸ் வச்சிருக்கேன் அம்மா. ஐயோ என் செல்லங்களா. சரி சரி அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குமாரப்பா வரட்டும், ஏதாவது சேர்ந்து சாப்பிடுவா. இப்போ வந்துருவாங்க குமாரப்பா. ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வீணா குட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என் பேர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய சாக்லேட்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க சொல்லுங்க பாப்பா. இத பார்த்தா என் குட்டி தங்கங்களா, என் குட்டி வைரங்களா. அம்மா பேர் சொன்னீங்களா? எங்க பேர் சொல்லுங்க. சொல்லலாம் ஆனா வேண்டாம். அப்போ உங்களுக்கு தெரியல. சொல்ல முடியாது. எல்லாரும் வாங்க. எல்லாரும் இந்த தாத்தா கிட்ட வாங்க. நீங்க சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கீங்களோ? ஆமா தங்கம். அப்ப ஜாக்கெட்னு சொன்னீங்க. அத்தி தமிழ் பத்த வைரமே ஜாக்கெட்டா? அங்க வா தங்கம், வா தங்கம். உங்க எல்லாருக்குமே இந்த தாத்தா ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வந்து வாங்கிக்கிடுங்க. இத பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இல்லையே. தாத்தா எங்க வீட்ல சாப்பிடுங்களே. ஆமா ஆமா எங்க வீட்ல சாப்பிடுங்க. எங்க கூட இருங்க. ஆமா இந்த தாத்தா எனக்கு வேணும். தாத்தா தாத்தா எங்க கூட இருங்க தாத்தா. எங்களுக்கு தாத்தாவே இல்ல. நீங்களாவது எங்க கூட இருங்களே. இது யாரா இருக்கும்? யாரோதான். ஒருவேளை தாத்தா. அத்தி மீனாக்குட்டி பேவலைக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டு அதானே என் கூடயே ஒட்டிக்கிட்டு கிடப்பாளே. அவளுக்கு என்ன தெரியாமல இருக்கும் நான் யாருன்னு. தாத்தாக்கு இன்னும் நிறைய ஜாக்கெட் கொடுக்கணும். வரட்டா தாத்தா, பை பை. இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போணும். ஆஹா தேவல கண்டுபிடிச்சிட்டு. இல்ல இல்ல தாத்தா யார்கிட்ட சாப்பிடலாம் மாட்டேன். பை பை தாத்தா தாத்தா. இருங்க தாத்தா நீங்க சாப்பிட்டு தான் போணும். சாப்பிட போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா எங்க அம்மா லெக் பீஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா? அதானே மதன் மோளாச்சே. நீ லெக் பீஸ் தானே இருப்ப. தாத்தாக்கு லெக் பீஸ்லாம் கிடைக்க முடியாதுமா. எனக்கு ஜெத நீயே சாப்பிட்டுக்க. இல்ல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்களே. இல்ல இல்ல எனக்கு சாப்பிடலாம் முடியாது. நான் போயிட்டு வரேன். தங்கங்களா நான் பெத்த தங்கங்கள் சந்தோஷமா தான் இருக்குது. போதும். என் பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். என் குடும்பத்தை பார்த்துட்டேன். ஒரு நாள் திரும்பி வரலாட்டா கூட இவங்கெல்லாம் பார்த்து திருப்தி எனக்கு போதும். என் பிள்ளைங்க நல்லபடியா இருக்காங்க, அது போதும். மீனாக்குட்டி என் பிள்ளைங்க அவ பிள்ளையாக பார்க்க, அது போதும். அம்மா என்னம்மா? ஐயோ நான் போயிட்டு வரட்டா? இல்ல நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ். இல்ல நான் கிளம்புறேன். சரி நான் போயிட்டு வரேன். எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருங்க. நான் தாத்தா போயிட்டு வரேன். தாத்தா 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 போயிட்டு வா. நிச்சயமா நீ வருவ. அம்மா என்னம்மா தங்க? அம்மா எப்ப வருவாங்க? இப்ப பார்த்தல அது தாத்தாம்மா. தாத்தா வந்திருக்காங்க. அடுத்த அம்மா வருவாங்க. வந்தது யாருன்னு எனக்கு தெரியும். குடும்பத்தை பார்த்து முகத்தை காட்டாம போறிய. உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது.